ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் திருவிழா 2026. நம்ம பார்க்க போற 4வது டீம். இது ஒரு கடப்பார டீம். 10 நாள் 10 டீம் பார்க்க போறோம். 10 டீம், ஒரு கோப்பை, ஒரே ஒரு ஐபிஎல். இன்னைக்கு பார்க்க போற டீம் சட்டையை பார்த்து கண்டுபிடிங்க பார்ப்போம். முடியலையா? கேகேஆர் தான் பார்க்க போறோம். என்ன குரு, நீங்க தான் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க ஃபர்ஸ்ட், இப்போ இல்லைன்னு சொல்றீங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். இன்னைக்கு பார்க்க போற டீம் வந்து ஒரு பயங்கரமான டீம். அண்ட் லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல வந்து பெரும்பாலுமா நிறைய பேசப்பட்ட டீம். அண்ட் இவங்களோட டீம்ல இருந்து பிளேயர்ஸ் இந்தியன் டீமுக்கு போனாங்களோ இல்லையோ, கோச்சஸ் போனாங்க. போய் நிறைய சாகசம்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய ட்ரோஃபிஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு பிக் டீம் விச் cannot be avoided in ஐபிஎல். கேகேஆர் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு தி ஷோ பிடாக். ஓப்பனிங் தாட்ஸ், டீம் எப்படி இருக்கு, பேலன்ஸ் எப்படி இருக்கு, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பத்தி பேசுங்க. அதாவது நான் தான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், ஃபார் வியூவர்ஸ் அண்ட் டு யூ, இஃப் யூ அக்ரி, எந்த டீமுமே இந்த டீம் வீக்காக இருக்கு, நோ டிஸ்ரெஸ்பெக்ட். நான் வந்து நிறைய குளோபல் லீக்ஸ் டீமில் இருக்கேன். ஐபிஎல்ல கடைசியாக வர்ற டீமு எந்த குளோபல் லீக்ல ஆடினாலும் கம்ஃபர்டபுளாக சாம்பியன்ஷிப் அடிப்பாங்க. தட் இஸ் மை பாட்டம் லைன் அசஸ்மெண்ட்டு. ஆனால் இங்கே என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த திருப்பி அதையே தான் ரெஃபர் பண்ணுற அந்த சூது கவும் இன்சிடென்ட்டு. ஓகே, அதில் என்ன அப்படிங்கும்போது, ஒன்று உன்னோட ஸ்ட்ரென்த்ஸு வீக்னஸஸை விட கம்மியாக இருக்கா, மற்ற டீம் பேலன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு இவங்களோட சான்சஸ் வந்து, அதுவும் 4 டீம்ஸ் அவுட் ஆஃப் 10 டீம்ஸ் ஹெர்குலைன் டாஸ்க்கு. அதனால உங்களுக்கு ஒரு சில டீம் குவாலிஃபைல போன வருஷம் டெல்லி நல்லா பியூட்டிஃபுல்லாக ஆடிட்டு டாப் 4லேருந்து ஸ்லிப் அவுட் ஆனா, தெர் இஸ் நத்திங் டு பி ஃபீலிங் ஷேம்ட் அபவுட் இட். அப்படிங்கும்போது நீங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு வரலன்னா அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறதோ இதுவோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நம்மளோட வாட் எவர் லிட்டில் வி நோ, வி வில் அசஸ் த டீம் பேஸ்ட் ஆன் த அதர் டீம்ஸ். இவங்க எங்கே போவாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். வி மைட் பி ரைட் ஆடுறாங்க. இவங்களுக்கு நிறைய பேசப்பட்ட டீமு. ஃபஸ்ட்டு முஸ்டாஃபிசூர் ரஹ்மானை இழந்தாங்க, அதில் வந்து இது இல்லை. அடுத்தது பத்திரானாவை இழந்துட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் ஹர்ஷித் ராணாவையும் இழந்துட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ இவங்களோட டீம் காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது நீங்கள் கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது ஆட் பண்ணுமான்னு பாருங்கள். அவங்களோட ஒரே ஹோப்பு இது ரெண்டும் தான். தட் இஸ் ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர்ட் அட் த டாப் ஆஃப் த ஆர்டர் and followed by Ajinkya Rahane at number 3, Cameron Green at 4, Ankush Raghuvanshi at 5, Rinku Singh at 6, Ramandeep Singh at 7, Akash Deep at 8, Salil Narain at 9, Varun Chakravarti at 10, Vaibhav Arora at 11. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி யோசிப்பாங்கன்னா, வெளியில வந்துட்டு உம்ரான் மாலிக்கு ஃபிட்டா இருக்காரா, கான்ஃபிடென்ட் இருக்காரா, எனி டே டைம் இன் அண்ட் டைம் அவுட்டு ஐ வில் பிளே உம்ரான் மாலிக்கு. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ உங்களுக்கு என்னன்னா, இல்லைன்னா எப்படி யோசிப்பாங்க, ஸ்லோ பிச்சஸாக இருக்குன்னா தே வில் ட்ரை அண்ட் கெட் த டேலண்டட் அனுகூல் ராய். அப்போ என்ன பண்ணுவாங்க, வருண் சக்கரவர்த்தியை வந்துட்டு இம்பேக்ட் சப்பா வச்சுட்டு அனுகூல் ராயை உள்ளே கொண்டு வந்தா அனுகூல் ராய் கேன் ஆல்சோ பேட். இவங்களோட பிரச்சனை என்னன்னா, தே ஹவ் சைன்ட் பிளெஸிங் முசரபானி as a replacement. that has been officially confirmed. ஆனால் வந்துட்டு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, நான் வந்து அந்த தியரியை தான் எடுப்பேன். இவங்களோட போலிங்கு இவங்க 2 பேரை வச்சு தான் ஓட்ட முடியும். If anyone is arguing, okay, drop one of the top order batsmen, Finn Allen or Tim Seifert, get Musarabani to strengthen your bowling, na அது வந்து வாய்ப்பில்லை ராஜா பிஸ்னஸ். இவங்களோட போலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் பேட்டிங்கை எவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். போலிங் வீக்காக தான் இருக்கு. இன்னொன்று, ரச்சின் ரவீந்திரா அவர் உள்ளே வர முடியாது. ரஹ்மான் பவல் பயங்கர பேட் ஃபார்மில் இருக்காரு. அந்த நம்பர் 4ல் ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் கேமரூன் கிரீன். பட் கேமரூன் கிரீன் ஹஸ் ஸ்டார்டட் போலிங்கு, அதனால் அதுவும் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. தேஜஸ்வி தையா அப்படின்னு ஒரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் எடுத்திருக்காங்க, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயரு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. Let us forget about Tim Seifert keeping wickets. Tim Seifert has to open the batting for them to provide explosiveness. Raghuvanshi can also keep wickets. I'm just giving this information to the viewers. அதனால Tim Seifert விக்கெட் கீப்பர்ன்றதுனால ஆடணுன்றது கிடையாது. மணிஷ் பாண்டே அவர் எங்கே ஆட முடியும் அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்தக் ரஞ்சன் அப்படின்னு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கணக்கணர் விடுவார், பேட்டை ஆஃப் சைடில் நொறுக்கிடுவார்.
அவரை எடுத்திருக்காங்க, உள்ள வர முடியாது. தக்ஷ்கர்மா அப்படின்னு ஒரு கேன் பேட் அண்ட் போல் லெக் ஸ்பின், உள்ள வர முடியாது. அனுகுல் ராயை பத்தி சொல்லிட்டேன். கார்த்திக் தியாகி உள்ள வர முடியாது. அதுக்கப்புறம் பிரசாந்த் சோலங்கி இந்த லெக் ஸ்பின்னர் சிஎஸ்கே ஓடலாம் இருந்தாரு, ரொட்டுன்னு திரும்பவும் உள்ள வர முடியாது. எக்கச்சக்கமா மாட்டிட்டு இருக்காங்க. வெளியில இவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஆர்சிபிக்கு சொன்னோம், சிஎஸ்கேக்கு சொன்னோம், மும்பைக்கு சொன்னோம். ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து காம்பினேஷனை அப்சைட் டவுனா மாற்றக்கூடிய ஒரு டீமா மற்ற அந்த 3 டீம் இருக்கு. இவங்க வெளியில உட்கார்றவங்க எவனுமே உள்ளே ஆட முடியாது அன்பார்ச்சுனேட்லி. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இம்பாக்ட் சப்ல பிகாஸ் தே ஆர் பேஸ் லைட். இப்போ அவங்களுக்கு வேற வழி கிடையாது. இப்போ அர்ச்சித் ராணாவும் கிடையாது. மத்திஷா பத்திரானா வந்து பெரிய போட்டோ போட்டிருக்காரு, ஸ்ரீலங்கால பெட்ல உட்காந்துருக்கிற மாதிரி, ஐ எம் ஸ்டில் அண்டர் ரீஹபிலேஷன் அப்படின்னு. அவர் ரீஹபிலேஷன் முடிஞ்சு அவரை வந்து கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபிட்னஸ்ல இம்ப்ரூவ் ஆகி வர்றதுக்குள்ள பாதி டோர்னமெண்ட் முடிஞ்சிடும் உங்களுக்கு, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அப்படிங்கும் போது இவங்களால எந்த அர்ச்சித் ராணா ஒரு பெரிய ப்ளோ, இப்ப அதுவும் போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ இப்போ ஆகாஷ் தீப் ஆடியே ஆனால் ஒரு T20 பவுலர் கிடையாது. வைபவரார இவ்வளவு ஸ்விங் பண்ணுவார் நியூ பால்ல, டெத்தில் செமடி வாங்குவார். அதுக்கப்புறம் கேமரூன் கிரீன் கேன் போல் 2 overs. இம்பாக்ட் அப் ஹேஸ் டு பி ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் bowler. தெர் இஸ் உம்ரான் மாலிக், வாட் கைண்ட் ஆஃப் மென்டல் ஸ்டேட் இஸ் தெரியாது. கார்த்திக் தியாகி இஸ் எக்ஸப்ஷனல் டேலண்ட், நெவர் அரைவ்டு இன் IPL. இவரோ அவரோ தான் ஆடியானோம். இவங்களோட பேட்டிங்கும் வீக்கா இருக்கு, இவங்களோட போலிங்கும் வீக்கா இருக்கு. இவங்களோட ஒரே ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் 2 ஹேஸ் டு ஃபயர், போத் பிளே வெரி வெரி ஹை ரிஸ்க் கிரிக்கெட். எந்த அளவுக்கு சக்சீட் ஆவாங்க தெரியாது. போலிங்லன்னு பார்த்தீங்கன்னா 2 துருப்பு சீட்டு. சுனில் நரேன், நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, சுனில் நரேன் ஏன் ஓப்பனிங் ஆடக்கூடாது? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, he has got a bad injury on his fingers. அதனால ஒரு 6 மாசமா அவர் எங்கேயுமே ஓப்பனிங் ஆடுறது இல்லை. பேட்டிங் கிடைக்காம போனா பரவாயில்லன்னு பின்னாடி பின்னாடி நம்பர் 9லாம் அவர் ஆடுறாரு. பிகாஸ் இஃப் he gets hit with a ball while batting, அவ்வளவுதான், காலி ஆடு. ஒரு வருஷம் சைட் லைன் ஆடு, உடஞ்சு போயிட, ஃபிங்கர் ரொம்ப பிரிட்டிலா இருக்கு. அதனால வந்துட்டு அவர் பேட்டிங்கே ஆகாஷ் தீப்புக்கு அப்புறம் தான் வருவார். சுனில் நரேன், பழைய சுனில் நரேனா ஓப்பனரா வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த குஷன் இருக்கும். தென் தே கேன் கெட் இன் அ ஃபாஸ்ட் பவுலர். அவங்க அதையும் பண்ண முடியாது. அப்படிங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லயும் தே டோன்ட் லுக் ஸ்ட்ராங், போலிங்லயும் தே டோன்ட் லுக் ஸ்ட்ராங். அப்படின்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் வீக்னஸ் இஸ் எவ்ரிவேர், தெர் இஸ் ஹோல்ஸ் எவ்ரிவேர் இன் த டீம், எவ்ரி திங் ஹேஸ் டு கோ இன் தேர் வே. என்னை பொறுத்த வரைக்கும் தேர் ப்ராக்ரஸ் டு த டாப் 4 இஸ் வெரி 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 லிட்டில். விக்கி, இந்த பிளேயிங் 11 பத்தி நான் சொல்றது உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? எங்க KKR போவாங்க? ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ். இல்ல, ஒரு நல்ல டோர்னமெண்ட் ஆட்டு வர்றார் ரச்சின் ரவீந்திரா, பேட்டிங்ல இல்ல போலிங்ல. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் அவசரப்பட்டு முசர்பானியை சைன் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பிடா கொஞ்சம் சர்ச் பண்ணிருக்கலாம், யாராவது ஒரு ஆப்ஷன் இருக்காங்களா என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. பட் அகைன் நான் தான் ஃபீல் பண்ணேன், ரொம்ப ஃபாஸ்ட் போலிங், நீங்க கரெக்டா சொன்னீங்க, ஃபாஸ்ட் போலிங் ரொம்ப லைட்டா இருக்கு. ஆடினா கூட இப்போ ரச்சின் ரவீந்திரா ஆடுறாருனா கூட ஒரு பேட்டரா ஆடுறாரு, அப் டாப்ல எடுத்துன்னு வராங்க. அப்போ வந்து நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இழந்துதான் ஆகணும். டிம் சைஃபர்ட் ஆர் ஃபின் ஆலன் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இழந்துதான் ஆகணும். ஸோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை தவிர பாத்தீங்கன்னா கேம் கிரீனுக்கு அப்புறம் இவங்க யாருக்கு போவாங்கன்னே தெரியல. அதான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. சி வெரி அன்பார்ச்சுனேட் டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃபார் KKR தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் நடந்து முஸ்தபிசூர் அங்க போயிட்டாரு, வேர்ல்டு கப் நடந்து இவங்க 2 பேரு வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியே அர்ஷித் ராணா வந்து ஆப்ரேட் பண்ணாரு. அப்புறம் வந்து பத்தித் ராணா வந்து டியூரிங் த கேம் வேர்ல்டு கப்ல வந்து புல் அவுட் பண்ணாரு. ஸோ இது வந்து ஹவு அன்பார்ச்சுனேட். இது வந்து நீங்க அந்த KKR டேபிள்ல உட்காந்தீங்கன்னா how is it going to impact you? What will be your mindset going into the tournament? டோர்னமெண்ட்டுக்குள்ளேயே போல, அதுக்குள்ளேயே 3-4 men down அப்படின்னா அது what sort of a message does it send to the dressing room? And what initially panic button 2 கேம் தோத்தாலே panic button அமுக்கிடுவாங்களா உடனே? அதாவது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நான் வந்து ஹானஸ்டா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். when you are picking Tim Seifert, when you are picking Rachin Ravindra and Finn Allen, on top of it you are picking Mustafizur Rahman and பத்திரானாங்கும் போது அது ஒரு பேலன்ஸே இல்லாம பிளானே இல்லாத ஒரு ஆக்ஷன் பிளான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, நீங்க வந்து ஃபைனலி சந்தோஷப்படலாம். மத்திஷா பத்திரானா நான் ஹையா ரேட் பண்ணுவேன். சிஎஸ்கே அவரை சரியா யூஸ் பண்ணல, திருப்பியும் சொல்றேன், நான் ஹையா அவரை ரேட் பண்ணுவேன். தட்ஸ் a குட் பை. முஸ்டாபிசூர் ரஹ்மான், ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் a பேட் பை. எங்கய்யா ஆடுவ?
எங்க ஆடுவேன்? அதை தவிர 25 கோடி கொடுத்து கேமரூன் கிரீன் எடுக்கிற, நரேன் உனக்கு ஆல்ரெடி இருக்காங்க. ஒரு கன்ஃபியூஸ்ட் ஆக்ஷன். இப்போ ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சில பிளேயர் எல்லாம், நான் ஆக்ஷன் தியரி எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், ஒரு சில பிளேயரை நீங்க எடுக்கும்போது டோன்ட் ட்ரை அண்ட் கெட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தட் பிளேயர். நீங்க சொல்ற மாதிரி இப்ப ரச்சின் ரவீந்திரா உள்ள வரணும்னா எய்தர் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஃபின்னாலன் அட் டின் சைபட் தான் வரணும். ஃபின்னாலன் முதல் 3 மேட்ச்ல கொட்டிப்பாரு, 4வது மேட்ச் 100 உண்டு. சைஃபட் 3 மேட்ச் கொட்டிப்பாரு, 4வது மேட்ச் 100 உண்டு. தே கேன் நெவர் பி கன்சிஸ்டன்ட் வித் தி ஸ்டைல் ஆஃப் பிளே. அப்படிங்கும் போது யூ கேன் நெவர் கெட் அ பேக்கப் ஆஃப் அ பிளேயர் ஹூஸ் டிஸ்ட்ரக்டிவ். சமோன் லைக் கிளென் மேக்ஸ்வெல், சமோன் லைக் லியம் லிவிங்ஸ்டோன், இவங்கெல்லாம் 5 மேட்ச் அடிக்க மாட்டாங்க. ஆனா எப்படின்னா முதல் 5 மேட்ச், ஒரு சில சமயம் முதல் 5 மேட்ச் அடிச்சுட்டு அடுத்து 9 மேட்ச் ஃபெயில் ஆவாங்க. தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் த பிளேயர்ஸ். அதே மாதிரி ஹை ரிஸ்க் பிளேயர்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு பேக்கப் எடுக்காதீங்க. ரச்சின் ரவீந்திரா இஸ் அ கிளாசிக் பிளேயர் ஹூ கேன் போல். 25 கோடி கொடுத்து கேமரூன் கிரீன் எடுத்திருக்காங்க. எப்படி டிராப் பண்ணுவீங்க கேமரூன் கிரீனை? டிராப் பண்ண முடியாது. கேமரூன் கிரீன் இஸ் a very good player. I'm not denying the fact. இந்த பேட்டிங் லைனப் பாருங்க, இந்த பேட்டிங் லைனப் 17 for 2, அஜிங்கியா ராணே அண்ட் கேமரூன் கிரீன் பேட்டிங், ஃபாலோட் பை ரகுவன்ஷி, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங். அர்ஷித் ராணாவும் கிடையாது உங்களுக்கு. ஆகாஷ் தீப் இஸ் கோயிங் டு பேட் அட் நம்பர் 8. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. if they are not going to get a start, they are going to be absolutely in pinpoint trouble. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, போன தடவை சுனில் நரேனை நிறைய ஒளிச்சு வச்சாங்க பவர் பிளேல போடாம. இப்போ உங்களுக்கு வைபவ் வராரா, ஆகாஷ் தீப், இந்த கேமரூன் கிரீனு, இல்லைன்னா இந்த இம்பாக்ட் சப்ல வர்ற உம்ரான் மாலிக்கோ, கார்த்திக் தியாகியோ ஒரு 3 ஓவர்ல 39 போனா சுனில் நரேன் பவர் பிளேல போட்டு தான் ஆனும். வருண் சக்கரவர்த்தி பவர் பிளேல போட்டு தான் ஆனும். பவர் பிளேல அவங்க போட்டாங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல யார் போட முடியும்? மிடில் ஓவர்ஸ்லயும் உங்க போட முடியாது. டெத் ஓவர்ஸ்ல ஆகாஷ் தீப் இஸ் நாட் அ கிரேட் டெத் bowler. வைபவ் வராரா இஸ் நாட் அ கிரேட் டெத் bowler. உம்ரான் மாலிக் இஸ் coming back after a sabbatical. Karthik Tyagi has never shown up apart from that one brilliant over he bowled for Rajasthan Royals to win a game. யார் போடுவாங்க டெத் ஓவர்ஸ்ல? பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஆள் கிடையாது, டெத் ஓவர்ஸ்ல ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஆள் கிடையாது. 2 ஸ்பின்னர் வச்சிருக்கீங்க, they have to win the game in 8 overs. 2 பேட்ஸ்மேன் who can turn it around in no time has to perform 7 out of 10 games-ன்றதுனால இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இவ்வளவுதான் இருக்கு, எனக்கு இவ்வளவுதான் இருக்குங்கும் போது இஃப் ஐ எம் அ கோச், ஐ won't go with a mentality of இவன் இல்ல அவன் இல்ல. இப்போ எங்க டீம், இப்போ இந்த லைன்ஸ் டீம்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு மேட்ச் என்ன ஆச்சு, அந்த மாதிரி தான் செமாடி வாங்கினோம், டிராஃபி ஜெயிச்சோம். இந்த ஒரு மேட்ச் வாண்டரஸ்ல என்னோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு மேட்ச் கூட தோத்தது கிடையாது. வாண்டரஸ்ல எங்களை தோக்கடிக்கவே முடியாது. பாக்குறேன் இப்போ 240 அடிச்சுட்டு அவங்க 90 for 8ல இருந்து 10 ரன் லீட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டப்புன்னு நாங்க கொட்டிக்கிட்டோம், திருப்பி சேஸ் பண்ணிட்டாங்க. தாங்கிக்கவே முடியல என்னால. 5 வருஷம் ஒரு மேட்ச் தோத்தது இல்ல வாண்டரஸ்ல. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு? பிகாஸ் we lost lot of players to Proteas. அதே டயத்துல சவுத் ஆப்பிரிக்காயே இந்தியாவே மேட்ச் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் we should not give an excuse. இவன் போயிட்டான் அவன் போயிட்டான்னு. The moment you go with the excuse mode before the start of the tournament, have lost a cluster of players. நான் திருப்பி சொல்றேன், இந்த கேகேஆர் வேற ஏதாவது குளோபல் லீக் ஆடினாங்கன்னா அவங்க நம்பர் 1 வருவாங்க. They still have 2 batsmen who can win a game of cricket on his day, 2 bowlers who can win a game of cricket on his day. அப்படிங்கும் போது எப்படி இந்த டீமை பில்ட் பண்ணி கான்பிடன்ஸ் கொடுத்த? எஸ், இப்போ இவங்களோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் ஹோல் இருக்குன்னு சொன்னேன். their batting to an extent looks a little bit better than their bowling with Finn Allen, Tim Seifert, Rane is seasoned, Cameron Green is very good, Raghuvanshi is seasoned, stepped up, Rinku Singh is a match winner, Ramandeep Singh can damage you. ஓகே, 7 பேர் எனக்கு இருக்கான், 7 பேட்ஸ்மேனால ஆட முடியும் 120 பால். ஸோ இதை வச்சுட்டு நான் எப்படி அந்த எக்ஸ்ட்ரா 10 ரன்ஸை போட போறேன்? how am I going to have my strategy plan winning faces by faces with the bat? I want to score the 20 runs more than the average winning, so to give myself a chance. அப்படிதான் பாசிட்டிவா யோசிப்பேன் ஒழிய எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ஆஃப்டர் தேர் கோயிங் டு see அர்ஷித் ராணா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் சே இவெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னு. நான் வந்து இவெல்லாம் சான்ஸே கிடையாதுன்னு எடுத்துரிஞ்சு அவங்கள மட்டம் தட்டி பேச மாட்டேன். ஹானஸ்டா எனக்கு தெரிஞ்ச சொல்றேன், இட் இஸ் கோயிங் டு பி ஒன் டஃப் ரோட் ஃபார் them to travel. என்ன பொறுத்த வரைக்கும் if I am the coach, I'll say, hey guys, look, this is a good thing, everyone is writing us off, we've got nothing to lose, let's go there and prove everyone wrong, let's start the process from today. இப்படிதான் மோட்டிவேட் பண்ணுவேன் ஒழிய அதுக்கப்புறம் தோத்துட்டு போயிட்டு ஓனர்கிட்ட போயிட்டு இந்த டீம் வச்சு நான் என்னங்க பண்றது, நீங்க தானே எடுத்தீங்க, இந்த டீம் வச்சு என்ன பண்றதுலாம் சொல்லவே கூடாதுங்கும் போது I will be a very optimistic man to say still I can win the tournament with the resources what I have. Vicky, please add on your thoughts and before we can try and stump me. இல்ல அதான் அவங்க ஐபிஎல் ட்ராஃபி ஜெயிச்சதுக்கு அப்புறமே நெக்ஸ்ட் இயரே தே காட் அ பிக் த்ராஷிங்.
ஸோ அதுலயே வந்து தேவர் ரியலி டவுன் அண்ட் அவுட். ஆனால் இந்த வருஷம் வந்து தே வெண்ட் இன் வித் பிக் பர்ஸ் யாருமே பக்கத்துல கூட வர முடியாத அளவுக்கு ஒரு பிக் பர்ஸ். அண்ட் லூசிங் அவுட் எப்படி சொல்றது, பிக் சங்க் ஆஃப் மணி ஃபார் கேம் கிரீனு. அண்ட் டூயிங் ஆல் ஆஃப் திஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலிங் தான் வந்து பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாங்க. அதுல 2 பேர் இல்லவே இல்லைன்னு நினைக்கும் போது ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அன்பார்ச்சுனேட்டா இல்ல வந்து ப்ராப்பர் பிளானிங் இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் கேகேஆரை எப்பவுமே ரைட் ஆஃப் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களோட கோட்டையில தே நோ தேர் ஸ்டைல் ஆஃப் அப்ரோச், அவங்களோட கேம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் ஈடன் கார்டன்ஸ்ல அவங்களுக்கு தெரியும் எப்படி கேம்ஸ் வின் பண்ணணும்னு. ஸோ ஐ டோன்ட் திங்க் எனிபடி கோயிங் இன் டு ஈடன் கார்டன்ஸ் வில் டெஃபினெட்லி திங்க் தட் திஸ் டீம் இஸ் அ வெரி லைட் டீம் தட் வி கேன் ஜஸ்ட் டேக் ஆன் தேம் லைக் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் டிம் சைஃபர்ட்டை கூட உட்கார வச்சு நிறைய ஆட வைப்பாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி கூட யோசிக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஸ்டில் தே வாண்ட் டு டெஃபினெட்லி சார்ட் தேர் போலிங். கண்டிப்பா பிளானிங் எல்லாமே கண்டிப்பா பயங்கரமா பிளான் பண்ணுவாங்க. அண்ட் whoever is the Indian talent that is going to bowl fast bowling டெஃபினட்டா அவங்களை வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஒரு கொஞ்சம் டைம் இருந்தாலும் ஒரு 10 நாள் இருந்தா கூட அந்த 10 நாள்ல உன் பிளான் என்ன, உன்னோட கேம் பிளானுக்கு ஏத்த மாதிரி நீ வந்து ஒர்க் பண்ணு. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். யார் எங்க போட போறாங்க, யார் எந்த டைம்ல போடணும், யார் என்ன பால்ஸ் போடணும்ன்ற அளவுக்கு முத கொண்டு ஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனை முத கொண்டு டெஃபினட்டா பிளான் பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இட் இஸ் அ ஸ்டார் ஸ்டட்டட் டீம்னு, ஸ்டார் ஸ்டட்டட் பிளேயிங் லெவனோ இல்லையோ, ஸ்டார் ஸ்டட்டட் ஸ்டாஃப், பயங்கரமான ஸ்டாஃப். ஷேன் வாட்சன், அபிஷேக் நாயர், ட்வெயின் பிராவோ, ஹார்ட் ஹிட்டிங் இவரு ஆண்ட்ரே ரசல், பயங்கரமான ஒரு இது. அண்ட் இவங்க எல்லாருமே ஆன் தேர் டே துண்டா மேட்சை வின் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் தே ஹவ் லிஃப்டட் லாட் ஆஃப் ட்ராஃபீஸ். ஸோ டெஃபினட்டா திங்க் டேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பெடிகிரி இருக்கு அவங்கள்ட்ட. கண்டிப்பா இது எடுத்துன்னு வரதுக்கு, இந்த டீமை அட்லீஸ்ட் குவாலிஃபை பண்ற அளவுக்கு எடுத்துன்னு வரதுக்கு டெஃபினட்டா பெடிகிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பிடா நீங்க அசஸ் பண்ண வரைக்கும் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கா, வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கா? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு கிவ் ஃபார் திஸ் டீம் வெதர் தே வில் குவாலிஃபை ஆர் நாட்? அதாவது இவங்களோட ஸ்ட்ரென்த்ஸு வீக்னஸ்ஸு அப்படின்னு ஜென்ரலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில டீமெல்லாம் எப்படின்னா, இவங்க பேட்டிங் ஹஸ் காட் மோர் ஸ்ட்ரென்த்ஸ் தேன் தேர் போலிங் ஹஸ் காட் மோர் ஸ்ட்ரென்த்ஸ் தேன் தேர் பேட்டிங்னு சொல்லியிருக்கோம். இவங்க பேட்டிங்லேயும் வீக்னஸ் இருக்குது, போலிங்லேயும் வீக்னஸ் இருக்குங்க போது கோயிங் டு டோர்னமெண்ட் வித் 33-67 டவுன் கிரேட் எட்ஜ் அன்ஃபார்ச்சுனேட்லி. அப்படிங்கும்போது இவங்களால பேட்டிங்ல கேன் தே வின் அ கேம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னா எஸ் தே கேன் சொல்லணும், யா அப்கோர்ஸ்னு சொல்ல முடியல. போலிங்ல கேன் தே வின் அ கேம் ஆஃப் கிரிக்கெட் எஸ் தே காட் டூ மேக்னிஃபிசன்ட் world class winners, match winner, that is Varun Chakravarti and Sunil Narine. Can they win a game of cricket with the ball அப்படின்னா they can, but I'm not sure அப்படின்ற ஒரு இதில் வர்றன்றதுனால எனக்கு தெரிஞ்ச பிளே ஆஃப்ஸ் இவங்களை வந்து ரொம்ப 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 தூரத்தில் இருக்கு. விக்கி, யூ டோல் த ரைட் திங். ஓகே, it's always been a home advantage there. They got a rich wealth of knowledge when it comes to the coaching staff. What they got, they cannot be questioned. வாட்சன் தான் எங்களோட கொட்டா கிளாடியேட்டர்ஸ் ஹெட் கோச் இருந்தார். ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிரெயின், ஒரு காம் ஹெடட். அங்கே நீங்கள் பிளேயராக பார்க்குற வாட்சன் இவர் கிடையாது. ரொம்ப கூல் அண்ட் காம் ஹெடடாக ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுவார் டீமை. பிராவோ, அபிஷேக் நாயர் இஸ் ஆல்சோ நோன், மெனி பிளேயர்ஸ் ஆஃப் டோல் வெரி ஹைலி அபவுட் டீம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படின்றதுனால they will do their best to see what they can get out of this team to get into playoffs. But எனக்கு தெரிஞ்சு, please, that is where I am requesting. I don't want the KKR fans to get offended when I say that. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். I would never wish myself for Vicky bad for any team. ஸோ தட் இஸ் அ பாட்டம் லைன். நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். சிஎஸ்கே வந்துட்டு நான் பிறந்த பாசம், ஆர்சிபி என்னை வளர்த்து விட்ட பாசம்னு. அந்த ஆர்சிபிக்கு தான் வந்து இப்போ வேர்ல்டு பிக்கெஸ்ட் ட்ரெண்டிங் நீ தான் ஐஸ்வர்யா ராய். ஓகே, இப்போ நான் பயஸ்டாக இருந்தேன்னா ஆர்சிபி அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டேன். போன வருஷம் சிஎஸ்கேவை என்ன மாதிரி யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரிசோர்ஸை சரியாக யூஸ் பண்ணலன்னு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் ட்ரை அண்ட் ரிமைன் ஆனஸ்ட். எதை சொல்லணுமோ அதை நான் சொல்லிடுவேன். ஸோ கேகேஆர் ஃபேன்ஸ் ஷுட் நாட் ஃபீல், பாரு இவர் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாருன்னு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஐ வாண்ட் டு பி ப்ரூவ்ன்றாங்க. ஐ பி த ஹாப்பியஸ்ட் பர்சன் இஃப் கேகேஆர் break all the gates and get into the playoffs. And that is what we wish for. Vicky, please, you give me your thoughts. What is your opinion on KKR progressing to the playoffs? And then you can ask me the questions.
இல்ல டெஃபினட்டா எக்ஸ்பீரியன்ஸ் சைட்ல நிறைய இருக்கு பீடாக். நான் அதுதான் யோசிக்கிறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர் அஜிங்கா ரஹானே ஹீ கேன் லீட் த டீம் ரியலி வெல். ஒன்னு. ரெண்டாவது, இந்த மாதிரி கோச்சிங் ஸ்டாஃப் வச்சு வேலை வாங்குறது எப்படின்னு கண்டிப்பா இவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ரெண்டு காரணத்தினால மட்டும்தான் ஐ எம் ஸ்டில் திங்கிங் 50-50 சான்சஸ் ஃபார் தெம் டு குவாலிஃபை. ஏன் சொல்றேன்னா, சரி ஓகே, பட் ஆனா நான் சொல்றேன் ஏன் 50-50. 4 டீம் தான் we can put your money on. இப்போ நான் வந்து ஆர்சிபி அண்ட் கேகேஆ இது எம்ஐ சொல்லிட்டேன். அதனால நீங்க எல்லா டீமுக்குமே வந்து 50-50 சொல்ல முடியாது. யூ செட் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ. ஸோ 2 கோட்டா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, மீனி 2 கோட்டா இருக்கு. இஃப் யூ சே 50-50 we will take into account that your third choice is கேகேஆர். போவாங்களா மாட்டாங்களா? தட்ஸ் வாட் தி வியூவர்ஸ் வாண்ட் டு நோ. இல்ல மாட்டாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஸ்லைட்லி, அதான் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல இருந்து அடி வாங்குறது கொஞ்சம் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன். அவர் ஆனா இழுத்து சந்தையில இருந்து இழுத்து, நீ வா மோனே என்கிட்ட வா நீ அப்படின்னு வான்னு கூப்பிடுறாரு. என்ன ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கோயிங் டு பி. ஃபர்ஸ்ட் அவங்களோட காம்பினேஷன் சார்ட் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாஃப் ஆயிடும் நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் யார் எப்படி பண்ண போறாங்க, எப்படி வரப்போகுது, என்ன ஏது, என்னதான் அவங்க ஃபோர்டேவா இருந்தாலும் ஈடன், பட் ஆனா ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஒன்லி டர்ன் அரவுண்ட் நம்ம எல்லாரையுமே வந்து ஆப்போசிட்டா ப்ரூவ் பண்ணணும்னா இந்த 2 மேட்ச் வினர்ஸ் நீங்க சொன்ன சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஃபினாமினல் சீசனா இருக்கணும். அவங்களுக்கு போட்டாலே விக்கெட் விடுற மாதிரி இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். பிகாஸ் அவங்க எல்லாமே தேர் கெட்டிங் சம்டைம்ஸ் அடி வாங்குறாங்க. ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் திங்க் திஸ் டீம் has got the pedigree but not the legs to go into playoffs. பீடாக் என்ன கரெக்டா கட் ஆஃப் பண்ணார் அந்த இடத்துல. ரொம்ப நீ வந்து வழவழா குழகுழான்னு வாழைப்பழம் மாதிரி பண்ணாதுன்னு சொல்லி கட் ஆஃப் பண்ணி ஒரு 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 எண்ணெயை கொண்டு வந்துட்டாரு உள்ள. ஸோ நம்மள இதை க்ளோஸ் பண்ண உடனே பிஃபோர் வி கோயிங் டு க்ளோசிங் தாட்ஸ் நம்மளோட ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது, என்னோட டிஎம்க்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. பட் எடிட்டர் சொல்லியிருக்காரு ஸ்ட்ரிக்டா 2 கொஸ்டின் தான் ப்ரோ, சும்மா 35 நிமிஷம் 40 நிமிஷம் இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு, அதனால 2 கொஸ்டின் தான். உங்களோட கொஸ்டின் இதுல வரலன்னா அடுத்த வாட்டி ஏன் ப்ரோ எந்த எடுக்கலன்னு கேட்குறீங்க. எனக்கு எல்லாமே புரியுது. நான் சப்ஸ்கிரைபர் தான், சப்ஸ்கிரைப் சொல்றீங்களே, நான் சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா நான் எடுக்கிறேன். நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா எடுத்து ட்ரை பண்றேன். இன்னைக்கு 2 சூப்பர் கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கௌஷிக் கிருஷ்ணா 3857 கேட்டிருக்காரு. பீடாக் ஸ்பீக் சார், thank you for acknowledging my question on X platform. Can you please share your knowledge on that? What is the difference between dip and drift in the art of spin bowling? How do you achieve this? Vicky bro, please pick up this question. நான் பண்ணல, எடிட்டரே பண்ணிட்டாரு பார்த்து. அதாவது பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு டெல் யூ, Vicky, I rate your knowledge very highly and the viewers are also rating your knowledge highly. இப்போ நான் ஏதாவது ஒரு ட்வீட் போட்டால் அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, விக்கி ப்ரோ கரெக்டாக சொன்னாரு அப்படின்னு. அப்படிங்கும்போது நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? கேகேஆரோட ஃபேன்ஸோட மனசை உடைக்க வேணான்னு யோசிக்கிறீங்க. ஓகே, நம்ம யாரோட மனசையும் உடைக்கிறதுக்கு இங்கே இல்லை. we only talk positively about it, but you have to be honest about our assessment. So I wanted to say, unfortunately, this is what the problem. That's what I said. Unfortunately, they look weak, but they want to make a fool out of our opinion. ஏன்னா we should be confident enough to say இந்த 4 டீம் போகும் அப்படின்னு. அது தப்பா இருக்கலாம். அந்த 4 டீம் போகாம இன்னொரு 4 டீம் போனா I'm happy for the team. I still feel sorry for the other 4 teams because 6 teams are going to miss out. It's a big thing. Okay, dip and drift. What a brilliant question. அதாவது ரொம்ப சிம்பிள். ட்ரிஃப்ட்ன்றது உங்களுக்கு எப்போ நடக்கும்னா ஏர்ல நடக்கும். ஏர்ல நடக்கிறதுக்கு பேர் தான் ட்ரிஃப்ட். தட் will happen when you try and bowl over spin. ஓகே, டிப்புங்கிறது எப்போ ஆகும்னா when you are trying to bowl a side spin. That is called the forward rotation of the ball and the vertical landing of the ball. Okay, that is called. இதுங்கிறது என்னன்னா horizontal. When you leave the ball like this, the ball or the rotations will go like this. அப்படிங்கும்போது what happens in the air is called drift. What happens when the ball pitches is called dip. So where the batsman will get fooled in drift அப்படின்றது the line of the ball. ஏன்னா இப்படி நீங்க ரெடியா இருக்கீங்க, பால் என்ன ஆகும், நீங்க ஓவர் ஸ்பின் போடும்போது என்ன ஆகும், ஏர்ல ட்ரிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னா அப்படியே ஏர்ல அப்படியே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்லேருந்து இப்போ நீங்கள் எப்படி யோசிப்பீங்க, பால் கையிலேருந்து ரிலீஸ் பண்ண உடனே என்ன பண்ணுவீங்க, கையிலேருந்து ஒரு ஆங்கிளில் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எப்படி யோசிப்பீங்க, இந்த ஆங்கிளில் வருதுன்னு சொல்லிட்டு யூ வில் பி அசியூமிங் த பால் இஸ் கோயிங் டு பிச் இன் திஸ் பர்டிகுலர் பிளேஸ்.
ஆனா என்ன ஆகும், ஸ்விங் ஆற மாதிரி சொல்றோம், ஏர்ல ஆறுது ஸ்விங்கு, அதுக்கப்புறம் வெளியில ஆஃப்டர் த பால் பிச்சிங் இஸ் அ சீம் மூமெண்ட். அந்த ஏர்ல ஸ்விங்குன்றது எல்லா பவுலருக்கும் வராது. ஒன்லி வென் யூ ஆர் இன் எவ்ரி திங் வென் யூ ஆர் டூயிங் இட் ரைட், உங்களுக்கு கை வித்த தெரிஞ்சாதான் ஆகும். சேம் திங் இஸ் வியர் வென் யூ ஆர் ட்ரைங் டு போல் ஓவர் ஸ்பின், தட் இஸ் கால்டு ஹரிசான்டல் லேண்டிங். ஏன்னா பால் வந்து இப்படி வரும், சைட் ஸ்பின்னுங்கும் போது இப்படி வரும். அதைத்தான் நான் என்ன சொன்னேன், சைட் ஸ்பின் நீங்க நிறைய போடும்போது ஃபிங்கர்ஸ் வந்து 5 ஃபிங்கரையும் நீங்க யூஸ் பண்றதுனால the revolutions will be more when you bowl side spin than over spin. ஓவர் ஸ்பின்னுங்கும் போது இட் இஸ் டாமினேட்டட் வித் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் அண்ட் செகண்ட் ஃபிங்கர், தட் இஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் யுவர் மிடில் ஃபிங்கர். when you release the ball like this, the rotations of the seam will be like this. அப்பதான் என்ன சொல்லுவாங்க, நிறைய ஓவர் ஸ்பின் போடுற கிங் யாருன்னா முத்தையா முரளிதரன். சில சமயம் என்ன பண்ணுவாங்க, நீங்களே கிரிக்கெட் ஆடும்போது சென்னையில சொல்லுவாங்க, பால் நிக்குது மச்சி ஏர்ல, பால் எப்ப நிக்கும் when you bowl top spin, that is also called top spin, that's called top spin or over spin. அப்ப என்ன ஆகும், பால் ஏர்ல நிறைய டிஃப்ட் ஆகி நிறைய ஏர்ல நிக்கும். பட் சைட் ஸ்பின் போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, பாலோட ரொட்டேஷன் ஃபார்வர்ட் ரொட்டேஷன் இப்படி இருக்கிறதுனால தட் இஸ் a vertical drop. அப்ப என்ன ஆகும், நீங்க அப்படியே பால் அப்படியே வந்துனே இருக்கும், the kind of more revolutions what you generate பட்டுன்னு இறங்கிரும், அதுதான் டிப். ஸோ த பேட்ஸ்மேன் வில் கெட் டிஃபீட்டட் இன் த லென்த் ஆஃப் த பால். அதை தான் போன தடவை சொன்னேன், ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஸ்லோ டெலிவரிஸ் வந்து டிப் ஆகுதுன்னு. ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே முன்னாடியே ஆடப்பட்டாரு, ஃபட்டுன்னு பால் இறங்கிடுச்சு, தி பிளேட் ஆல் ஓவர் அண்ட் காட் போல்டு. அது எப்படின்னா உங்களுக்கு, so that is the reason I always say the side spin will have more pace when you measure the speed of the ball. ஸ்பைட் ஸ்பின்ல நிறைய நீங்க போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் கூட இருக்கும். அது ஒரு ரீசன் என்னன்னா, பிகாஸ் ஆஃப் த வெர்டிக்கல் டிராப் அண்ட் தென் யூ யூஸ் யுவர் ஷோல்டர்ஸ் மோர் வென் யூ போல் இன் த சைட் ஸ்பின் அண்ட் யூ ஆர் இன் சைட் ஆர்ம் பொசிஷன் வேர் பிவட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு ஓவர் ஸ்பின் அப்படிங்கும் போது யூ ஹேவ் டு பி ஸ்லைட்லி ஓப்பன் செஸ்டட் ஆர் ஸ்லைட்லி பார்ஷியலி சைட் ஆன் பொசிஷன் அண்ட் ரிலீஸ் த பால் லைக் திஸ் அப்படிங்கும் போது அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, பால் நிற்கும். சில சமயம் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்பின்னருக்கு வந்து நல்ல திறமை இருக்குன்னா யூ ஹேவ் டு பீட் த பேட்ஸ்மேன் இன் த ஏர் அண்ட் ஆஃப் த விக்கெட்னுவாங்க. அது சொல்லி எப்படின்னு சொல்ல, இப்போ எனக்கு ரொம்ப ஆசை மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னா எப்படின்னு சொல்லணும். அதை ஃபர்ஸ்ட் ஒரு பாலர்கிட்ட போயிட்டு யூ ஹேவ் டு பீட் த பேட்ஸ்மேன் இன் த ஏர் அண்ட் ஆஃப் த விக்கெட்னா ஊன மண்டே ஆட்டுவான், ஆட்டி திரும்பி பார்ப்பான், கொஞ்சம் எப்படின்னு சொல்லுங்க தலை அப்படின்னு. So the difference is when you have to beat the batsman in the air, that is all about top spin. It's all about over spin with the release seam position pointing towards the batsman, where the ball spends more time in the air and changes direction in the air, which is called drift, where you beat the batsman in line, defeat the batsman in line. இதுங்கும்போது more revolutions, more forward rotations of the ball dips, I mean lands quickly than the batsman expect. Particularly Jadeja தான் the classical example. என்ன பண்ணுவாங்க, பேட்ஸ்மேன் பால் அப்படி ஏர்ல வர்றதை பார்த்துட்டு தப்புன்னு முன்னாடி போயிடுவாங்க. சரி முன்னாடி போயிட்டு தாவாங்கட்டையில வாங்கிடுறேன்னு போயிடுவாங்க. பால் என்ன ஆகும், டிப் ஆகி அந்த 5 மீட்டர் லென்த்ல நீங்க விழுன்னு எதிர்பார்ப்பீங்க, ஒரு 6.5 மீட்டர் லென்த்ல விட்டு சுப்புன்னு தாவாங்கட்டைக்கு அடிக்கும். முன்னாடி வந்துருவீங்க நீங்க ஸ்மாதர் பண்றதுக்கு, குப்பு நீங்க அடிச்சு. ஜடேஜா தான் வந்து அஸ்வினாதன் நிறைய பண்ணுவாரு, திடீர்னு ஒரு சுருக்குன்னு சைட்ல இருந்து போடுவாரு பாருங்க. ஏன் போடுவாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப பேட்ஸ்மேன் ஓவர் ஸ்பின் ஓவர் ஸ்பின்ல என்ன பண்ணுவீங்க, லைன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பாலோட பவுன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அப்படியே டக்குன்னு நிட்டில் ஆயிடும் டாப் ஆஃப் த பால். அப்படியே அஸ்வின் அப்படிதான் செட் பண்ணுவாரு, அப்படியே ஓவர் ஸ்பின் போட்டுனே வந்துட்டு உடனே சுருக்குன்னு ஒன்று அடிப்பாரு பாருங்க. முன்னாடி வருவீங்க, கிளவுல பட்டு குபீர்னு ஷார்ட் லெக்ல போகும். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரிஃப்ட் அண்ட் டிப். இப்ப நான் எப்படின்னா எல்லா இதையும் இப்போ ஒரு லெக் ஸ்பின்னர் வரேன்னா கோச் பண்ணுவேன், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை கோச் பண்ணுவேன், பேட்ஸ்மேனை கோச் பண்ணுவேன், ஃபாஸ்ட் பாலர் கோச் பண்ணுவேன். ரொம்ப பிடிச்சி நான் கோச் பண்ற ஒரு இதுனா லெக் ஸ்பின் ஆட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி கோச் பண்றதுக்கு. ஏன்னா சேலஞ்சஸ் நிறைய இருக்கும் அப்படின்றதுனால. பாடி அலைன்மெண்ட்லாம் கரெக்டா இல்லைன்னா இட் நெவர் பி சக்சஸ்ஃபுல். திஸ் இஸ் அன் ஃபினாமினல் கொஸ்டின் ஆக்சுவலி. விக்கி, எனக்கு தெரிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஃபீல் யூ வாண்ட் டு ஆட் ஆன் சம் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ், ப்ளீஸ் ஆட் ஆன் பிஃபோர் யூ கேன் கோ ஃபார் அனதர் கொஸ்டின். இல்ல, சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எனக்குமே வந்து
ஸ்பின் bowling பத்தி நான் ஸ்டில் லேர்னிங் பிகாஸ் ஃபாஸ்ட் bowler இருக்கும்போது ஸ்பின் bowling பத்தி ரொம்பவும் இன்டெப்தா தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். பட் ஸ்டில் பேசிக்ஸ் எல்லாமே தெரியும். லெவல் 1ல என்ன பண்ணமோ அதெல்லாம் பேசிக்ஸ் தான் தெரியும். இந்த டிப் அண்ட் ட்ரிஃப்ட்ல வந்து ஆக்சுவலா எனக்கே 2-3 பாயிண்ட் வந்து ரொம்ப என்லைட். நான் என்ன நினைச்சேன், பால் இறங்குறத தான் டிப்புன்னு சொல்றாங்க, சைட் ஸ்பின் போடும்போது தான் அந்த டிப் எக்ஸாக்டா நடக்கும் அப்படின்றத நான் இப்பதான் கத்துக்கிட்டேன். சூப்பர் பிடாக், எனக்குமே சூப்பர் பிளேனிங். சம கொஸ்டின் கௌஷிக் கிருஷ்ணா அங்க எக்ஸ் தளத்துல இருந்து இந்த தளத்துக்கு வந்து கொஸ்டின் கேட்டு அழகா ஒரு ரிப்ளை வாங்கிட்டு போறாரு. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரெகுராம் 7 கேட்டிருக்காரு. First of all, kudos to PDoc for speaking and explaining the tough decisions that may trigger a lot of audience. One of rare people who values the venue and conditions more than anything else. நம்மளோட கொஸ்டினுக்கு அவரே ஆன்சர் கொடுத்துட்டாரு. மை கொஸ்டின் டு PDoc is what are your thoughts on the impact rule? Due to IPL, lot of talents get spotlight and also giving unbelievable talents to Indian cricket. But IMO, the impact player rule is ruining certain type of cricketers who are so crucial, especially in long formats. The all-rounders and part-time bowlers is not getting chances, which is serious concern. Just like the off-spinners crisis, I feel the same will happen with players like Abhishek Sharma, Nitish, Dubey, etc. Due to the impact rule, they are not getting enough exposure with the ball in hand. Maybe to include more Indian talent, IPL can reduce the foreign slot in 11 instead of impact rule. ஸோ இம்பாக்ட் ரூலை வந்து ரொம்ப லென்த்தியா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இம்பாக்ட் ரூல்னால நிறைய பேர் வந்து அடி வாங்குறாங்க. அதாவது ஐபிஎல்லே வந்து ஒரு டேலண்ட் பூல் கிரியேட் பண்றதுக்கு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு செம்மையா சப்ளை பண்றாங்க. பட் ஆனா இந்த மாதிரி வந்து அபிஷேக் சர்மாவோ இல்ல ஒரு சிவம் தூபேவோ இல்ல நிதிஷ்குமார் ரெட்டிக்கோ வித் த பால் அவங்களோட சான்சஸ் ரொம்ப குறைஞ்சிருது. அந்த இம்பாக்ட் ரூல் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா போலர் ஆடுறாங்க, ஒரு பேட்டர் ஆல்ரவுண்டர், ஒரு போலிங் ஆல்ரவுண்டர்னா பேட்டிங் கிடைக்காம போயிடுது. ஸோ அவங்களோட பேட்டிங் டேலண்ட் வெளியில வர மாட்டேங்குது. இது இங்க இல்ல, லாங்கர் ஃபார்மேட்ல பாதிக்குது. அங்க போகும்போது நம்மளுக்கு அது இடிக்குது. ஒருவேளை ஒரு ஃபாரினரை கட் பண்ணிட்டு 11ல 3 ஃபாரினர் தான் ஒரு எக்ஸ்ட்ரா இந்தியன் ஆடியே ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்னு கேக்குறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின். நிறைய பத்தி சொல்லியிருக்கோம். இந்த இன்னொரு ஃபாரினரை கட் பண்ணினாங்கன்னா அந்த ஐபிஎலோட கிளாமர் போயிடும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப 10 டீம் பண்ணிட்டாங்க, 8 பிளேயர் உள்ளன்னா 80 குவாலிட்டி இந்தியன் பிளேயர். ஈவன் தோ ஃப்ரம் 38 டொமஸ்டிக் டீம், அது கொஞ்சம் டைல்யூட் ஆகிற மாதிரி இருக்கும் டேலண்ட்டை. ஐம் நாட் டாக்கிங் பேட் அபவுட் இட், ஐம் பீன் ரியலிஸ்டிக். ஒரு சில டீம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு அர்ஷித் ராணா வந்து இங்கே இன்ஜுரி ஆயிட்டாருன்னா ஆகாஷ் டீப் இஸ் வெரி குட் பிளே டெஸ்ட் கிரிக்கெட், பட் கேன் இ மேட்ச் ஹிம்? அதுதான் வந்து ரொம்ப இதுவே வழியா. ஐ வுட் ஸ்டில் இட்ஸ் அ குட் சஜஷன். இந்த இம்பாக்ட் ரூலை சப் ரூலை வந்து நான் நெவர் அ ஃபேன் ஆஃப் இட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். முதலேருந்தே நிறைய தடவை அந்த அஸ்வினோட அந்த இதில் சொல்லியிருக்கேன் நான். கிரிக்கெட்டா பாருங்க, 11 பேர் ஆடுங்க, அவ்வளவுதான். மெடிசன் அப்சல்யூட் பாட்டம் லைன். இவர் சொல்ற மாதிரி இப்ப நிதிஷ் ரெட்டியா போன வருஷம் போலிங் போடலையா? அதுக்கப்புறம் எங்கேயா வந்துட்டு உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர், அபிஷேக் சர்மா when he wants to develop as an all-rounder. அபிஷேக் சர்மா இஸ் a quality left arm spinner when he was playing under 19 cricket. அது எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. பியூட்டிஃபுல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவரை. இப்போ அவர் போடணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த மாதிரி கடைசி ஓவரில் 77 ரன் இருந்தால் தான் அவருக்கு போலிங்கே கொடுக்குறாங்க போது ஐ எம் நெவர் அ ஃபேன் ஆஃப் திஸ் இம்பாக்ட் சப் ரூல் அட் ஆல். இட் இஸ் அ பிளேயிங் 11 that is 11 to bat, 11 to bowl, 11 to field in. It has to stick on. That is also another reason for a guy like Venkatesh Iyer who never got an opportunity to showcase his talent as a ஆல்ரவுண்டர். அன்பார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து ஆல்ரவுண்டர் தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அந்த ஓடிஐ சீரிஸ் வந்தார் இன் பிளேஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் போலிங்கே போடாதனால ஒரு ஒன் டே மேட்ச்ல கிரிக்கெட் ஆட்டாரு. ஐ எம் அப்சல்யூட்லி அகேன்ஸ்ட் திஸ் ரூல். அவர் சொன்ன இது கரெக்ட், ஒரு ஃபாரினரை கம்மி பண்ணலான்னு. இன்னும் வந்துட்டு இன்னும் 12 டீம் பண்ண போறாங்க இன்னும் 2 வருஷத்துல. அப்படிங்கும் போது இன்னும் டேலண்ட்ஸ் அந்த அளவுக்கு மேட்ச் அப் ஆகுமான்னு தெரியாது. ஒன்ஸ் தே ஃபீல் எஸ் they can field 8 stable Indian players in the playing 11 அப்படின்னு யோசிச்சா then is ideas to be taken. இந்தியன் பிரீமியர் லீக் போது இந்தியன் பிளேயர்ஸை தான் நீங்க சப்போர்ட் பண்ணும். அந்த விதத்தில் இவர் சொல்றது ரைட்டு. பட் இன்னும் வந்து இந்த டேலண்ட்ஸ் அந்த அளவுக்கு அவ்வளவு இருக்கா எனக்கு தெரியல. பட் this is a brilliant question. I am dead against impact sub rule to be honest with you because it's destroying many opportunities who want to become an all-rounder. Vicky, please add on if you want before we can give our closing thoughts. நீங்க சொன்னதுல ஜஸ்ட் ட்ரைங் டு டேக் a leaf out of it. 8 டீம் ஆடி இருந்தாங்க. அப்ப நீங்க யூ ஆர் வெரி மச் அ பார்ட் ஆஃப் ஐபிஎல். இப்ப 10 டீம் ஆயிடுச்சு. இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் ஸ்பீடாக்? நான் என்ன கேக்குறேன், ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா? டு யூ ஃபீல் தி டோர்னமெண்ட் இஸ் கெட்டிங் லாங், ரொம்ப லாங்கா போதா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கா? இல்ல அவங்க எப்படி இம்பாக்ட் தி பிளேயர்ஸ்?
இல்ல 16 மேட்ச் ஒரு லீக் மேட்ச்னா மற்ற டீம் எல்லாம் மேக்ஸிமம் 10 மேட்ச் ஆடுறாங்க, இங்க 16 மேட்ச் ஆடுறாங்க. The second thing what I am telling is when they are trying to make it 12 teams, they are going to make A and B. Okay, A and B group பண்ணிட்டு they are going to play home and away against each other. So one team is going to only play 10 matches. So volume of teams will be more. Matches உங்களுக்கு simultaneously நடக்கும், எல்லா பிளேயர்ஸையும் நீங்க பார்க்கலாம். டோர்னமெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. Moment it becomes 12 teams, it's going to be A and B, 6 teams in one group and 6 teams in another group, that will be fine. இப்ப 16 மேட்ச்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி தான். 14 ஜாஸ்தி. இது வந்து டோர்னமெண்ட் இஸ் நோ கோயிங் ஃபார் 270 டேஸ்ங்க போது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பிளேயர்ஸ் வில் கெட் மென்டல் ஃபேட்டிக்கு, அதெல்லாம் வந்து வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பயங்கர டிராவல், தூக்கம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்லி விமோச்சனம் இஸ் மேக் இட் 12 டீம்ஸ், பிரேக் இட் டு 2 groups, தென் ஒன்லி டீம்ஸ் கேன் பிளே 10 டீம்ஸ். எஸ், நான் வந்துட்டு முதல்ல 8 டீம் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொச்சி டஸ்கர்ஸ், புனே வாரியர்ஸ்னு எடுத்துட்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, அதையும் பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஐடியலி ஐ டோன்ட் வாண்ட் எனி டீம்ஸ் டு பிளே மோர் தேன் 12. இட் இஸ் டூ மச் ஆக்சுவலி. சூப்பர் பிடா, பிரில்லியண்டா இந்த ஒரு செக்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சீங்க. இந்த இந்த எபிசோடுக்கு வந்து ஒரு ஃபிட்டிங் க்ளோசிங் தாட்ஸ். ஏன்னா 2 பேருமே வந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் ஹைப்போதெட்டிக்கலி நீங்க அந்த டீமை வச்சு ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணினா அந்த பிளே ஆஃப்ஸ்குள்ள வர முடியும்? நம்ம இல்ல, யாரெல்லாம் இவங்க ரைட் ஆஃப் பண்றாங்க ஆர் இவங்க போக மாட்டாங்கன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரையும் அப்படியே ஆப்போசிட்டா திங்க் பண்ண வச்சு, அவங்க எல்லாரையும் தப்புன்னு ப்ரூவ் பண்ண வச்சு இந்த டீமை கொண்டு போகணும்னா என்ன பண்ணணும்? பாட்டம் லைன் ரொம்ப அழகான கேள்வி கேட்டீங்க. டு கிவ் மீ a closing thought, that's what I will try and see. போத் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வீக்னஸ் இருந்தாலும் your batting looks a little bit more promising. They can count at least 3 or 4 players who can do damage than my bowling unit. போது அதை வச்சு நான் எப்படி வின் பண்ண முடியும், எப்படி ஃபேஸஸை வின் பண்ண போறேன், என் ரிசோர்ஸஸ் எப்படி யூஸ் பண்ண போறேன், என்ன ரோல் எல்லாருக்கும் கொடுக்க போறேன். நம்பர் 3 அஜிங்கியா ராணேயோட ரோல் என்ன, ஓகே, நம்பர் 4 கிரீனோட ரோல் என்ன, ரமன்தீப்போட ரோல் என்ன. இப்போ ஒவ்வொரு வென்யூக்கும் எனக்கு இவ்வளோதான் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர், இந்த பீடாக் 206 சொல்கிறேன்னா 226 நான் எப்படி அடிக்கணும், அதுக்கப்புறம் நான் அடித்து தோத்தேன்னா ஓகே மை பவுலிங் இஸ் எனிவே வீக்கு. அப்புறம் அந்த வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனை தொடர்ந்து போட விடவே மாட்டேன். தட் இஸ் ஒன் பிக் ஸ்ட்ராட்டஜி able to I got 2 match winners. I'll make sure they operate not together so I can build the pressure at least one end for the 16 hours. ஒரு பக்கம் நிறைய ரன் போனா இன்னொரு பக்கம் ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷனா போட்டு இல்ல விக்கெட் எடுக்கிற மாதிரி அந்த 16 ஓவர் அட்லீஸ்ட் அந்த மாதிரி பண்ணுவா. will never bowl both of them together no matter what, to make sure that I won't go on the ரொம்ப offensive side when it comes to bowling. I'll be defensive as a bowling unit, try and restrict them to see whether I can restrict the opposition to average winning score. இதுதான் பார்ப்பேன். there are challenges ahead of Kolkata Knight Riders. வாழ்க்கையில ரஜினி சார் சொல்ற மாதிரி சேலஞ்சுன்னு வாழ்க்கையில ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம். லெட் அஸ் ஓவர் கம் த சேலஞ்சஸ் அண்ட் லெட் கேகேஆர் சே ஹம் ஹே தயார் அப்படின்ற மாதிரி. நாங்க 2 பேரும் அன்பார்ச்சுனேட்லி உங்க பிளே ஆஃப்ஸுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். we want to be proven wrong because we are a supporter of all other teams. இதோட 4 டீம் முடிச்சிருக்கு, 2 பேரும் 2 டீம் உள்ள போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2 different teams, only one in common, that is Mumbai. Mine is RCB, for him is CSK. அடுத்து ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் டீமோட வரும். அவர் entertainment will continue with your very own knowledgeable, lovable Blast Week Nation. Until then, thanks a lot and bye bye.